ஹாய் ஹலோ வணக்கம். பாருங்க தேவ் லைஃப் ஸ்டைல் தமிழ் பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா கொலு வந்துட்டு இருக்கனால கொலு பொம்மைகளோட கடை வீடியோஸ் தான் நம்ம தொடர்ந்தாப்புல நம்ம பார்க்க போறோம். அதனால கடையா நான் சென்னைக்கு வந்திருக்கேன். சென்னை பூஜா சென்டர்ல என்னென்ன கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க இந்த நவராத்திரிக்காக வந்திருக்குன்றத நம்ம பார்க்க போறோம். இன்னுமே நிறைய கலெக்ஷன்ஸ் வரப்போகுது. ஆனா இப்போதைக்கு இங்க அவைலபிளா இருக்க மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம். முதல்ல பாத்தீங்கன்னா முதற் கடவுளான விநாயகர் இருந்து ஆரம்பிக்கிறேன். ஒரு வுட் பினிஷ்ல இருக்காரு இந்த விநாயகர். நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா நரசிம்மர், ஆஞ்சநேயர், அம்மன், இவங்க 3 பேர் இருக்க மாதிரி எனக்கு இதோட பேர் ஒழுங்கா தெரியல. நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா காலதேவி அம்பாள் இங்க இருக்காங்க. இவங்க போன வருஷத்தோட புது வரவு. நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா அபயாம்பிகை பேக்கிங்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் பவளவண்ண பெருமாள், பவளவண்ண பெருமாள் தான் நினைக்கிறேன். இங்க வள்ளலார் நின்ற கோலத்துல நல்லா பெருசாவே இருக்காரு. நெக்ஸ்ட் அந்த பக்கம் நாச்சியார் கோயில் கல்கருடன், அப்புறம் அந்த பக்கம் வைஷ்ணவி தேவி. இங்க பாத்தீங்கன்னா இவரும் ஒரு பெருமாள் இவரு பேர் எனக்கு ஒழுங்கா தெரியல, தெரிஞ்ச கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லக்ஷ்மி ஹயக்ரீவர். அப்புறம் பாத்தீங்கன்னா இவரு இந்த பெருமாளோட பேர் நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல தரேன். இப்ப எனக்கு தெரியல, நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல தரேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னொரு பேப்பர் மஷ்ல செய்யப்பட்ட ஒரு அழகான விநாயகர் இருக்காரு. நெக்ஸ்ட் இங்க ஒரு வுட் ஃபினிஷ்ல வித்தியாசமா ஒரு விநாயகர். நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா திருமூர்த்தி தத்தாத்திரேயரோட செட்டு. இது பாத்தீங்கன்னா 4 டாகோட வரும். இது அர்த்தநாரீஸ்வரர். நெக்ஸ்ட் நம்ம இங்க பார்க்கலாம். இங்க வராகமூர்த்தி பூமாதேவியை கடல்ல தூக்குற செட்டு. நெக்ஸ்ட் இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு பெருமாள் இருக்காரு. இவரும் தேசிகர்னு நினைக்கிறேன், எனக்கு ஒழுங்கா தெரியல. நெக்ஸ்ட் அங்க ஒரு நாமக்கல் ஆஞ்சநேயர், இங்க ஒரு நாமக்கல் ஆஞ்சநேயர். இவர் மண் பொம்மை, ரொம்ப வெயிட்டாவே இருக்கு. நெக்ஸ்ட் இங்க ஒரு ஆஞ்சநேயர், இவரும் மண்ணு தான். நெக்ஸ்ட் நம்ம காளிங்க நர்தன கிருஷ்ணர் இங்க இருக்காரு. அடுத்து குருவாயூரப்பன். நெக்ஸ்ட் லக்ஷ்மி ஹயக்ரீவர் பார்த்தல, அதே மாதிரி லக்ஷ்மி நரசிம்மரும் இங்க இருக்காரு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கும்பகோணம் மங்களாம்பிகை சமேத மரகதேஸ்வரர் என்னமோ சொல்லுவாங்க, எனக்கு அது ஒழுங்கா நான் பார்க்கல. அவங்க இருக்காங்க. இங்க திருப்பதி பெருமாள் தாயார், அவங்களும் வுட் ஃபினிஷ்ல இருக்காங்க. முன்னாடி பாத்தீங்கன்னா இது ஒரு செட்டு. இது பாத்தீங்கன்னா 6 பொம்மைகள் வரும். என்னென்னா இது கௌசல்யா தேவி ராமரை தூக்கிட்டு இருக்கிறது. அங்க பாத்தீங்கன்னா அஞ்சனா தேவி ஹனுமனை தூக்கிட்டு இருக்க மாதிரி. அடுத்து இன்னும் முருகனுக்கு, விநாயகருக்கு எல்லாருக்குமே அந்த மாதிரி செட்டு வருவாங்க. அங்க பாத்தீங்கன்னா முருகனை தூக்கிட்டு இருக்க மாதிரி பார்வதி அங்க இருக்காங்க. இது இந்த பக்கம் இருக்கிற செட்டு. இங்க பாத்தீங்கன்னா சுவாமிநாத பெருமாள் இருக்காரு. அடுத்து பைரவி, நான் நந்தினியத்தைக்கு சொல்லி அவங்க வாங்கினாங்க பைரவி. நல்லா அழகா தாமரை பூல உட்காந்த மாதிரி அழகா இருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த கட்டத்துக்கு நம்ம வரலாம். கட் பண்ணுங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி அம்மன், இவங்க மண் பொம்மை, நல்லா வெயிட்டா இருக்காங்க. நெக்ஸ்ட் இவர் யாருன்னு எனக்கு ஒழுங்கா தெரியல. சாய்பாபா, செல்லப்பிள்ளை ராமானுஜர். அப்புறம் இங்க போன தடவை நம்ம பார்த்தோம்ல விநாயகர் ஐம்பொன் மாதிரி ஒரு இருப்பாரு. நெக்ஸ்ட் இங்க ஒரு கிருஷ்ணர், நிலா ராஜேஸ்வரிம்பாங்க அந்த பொம்மை. இவர் கிருஷ்ணர் தான் அப்படி ஆளில இருந்து பார்த்துருக்கோம். இப்போ விநாயகர் அப்படி வந்திருக்காரு. அடுத்து வராக பெருமாள், அப்புறம் காமதேடுக்குன லக்ஷ்மி இருக்க மாதிரி. நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா திருப்பதி பெருமாளும் தாயாரும் நல்லா அழகா ரோஸ் மாலை போட்ட மாதிரி இருக்காங்க. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா கருடனும் ஆஞ்சநேயரும் இருக்காங்க. அங்க டீ கடை செட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டோன் ஃபினிஷ் விநாயகர். அப்புறம் இங்க கொலு பொம்மைக்கு கொலுப்படிக்கு முன்னாடி வைக்கிற 2 பொம்மைங்க தான் பாவை விளக்கு அது. அப்புறம் கருட வாகன பெருமாள், சங்கீத மும்மூர்த்திகள், அப்புறம் சுருட்டப்பள்ளி சிவன். நெக்ஸ்ட் ஐயப்பன் இருக்காரு. இங்க பாத்தீங்கன்னா சென்னைனாலே நமக்கு மயிலாப்பூர்னால் ஞாபகம் வருது. முதல்ல கபாலீஸ்வரரும் கற்பகாம்பாளும் தான், அவங்க இருக்காங்க. நெக்ஸ்ட் அங்க குருவாயூரப்பன். இங்க திருவக்கரை வக்ர காளியம்மன், பத்திரகாளியில வக்ர காளியம்மன் இங்க இருக்காங்க.
இதை எடுத்துட்டு இங்க வந்து சூலம் வர மாதிரி இவங்க அழகா இருப்பாங்க. இங்க நந்தினியத்து இது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்ல இங்க இருந்தா வாங்கினாங்க. நெக்ஸ்ட் நம்ம அடுத்து அந்த சைட் போய் பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர் ஒரு அடிக்கு இருக்காங்க. அடுத்து திருமணஞ்சேரி கோகிலாம்பாள், பின்னாடி வந்து ஒரு காயத்ரி அம்மன் இருக்காங்க. பொம்மை இருக்குனா மறைஞ்சிருக்கு. இங்க வந்து ரிஷப வாகனத்துல இருக்கக்கூடிய சிவன் பார்வதி. இங்க வந்து தன்வந்திரி ரொம்ப சின்ன சைஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. காமாட்சி அம்மன் ரொம்ப குட்டியா இருக்காங்க. பின்னாடியும் வந்து விநாயகரும் முருகன் நிக்கிற மாதிரி ஒரு சிலை. இங்க பாத்தீங்கன்னா வந்து பாலா இருக்காங்க. இங்க அன்னபூரணி. இங்க பாத்தீங்கன்னா எங்க ஊர் திருச்சி ஸ்ரீரங்க பெருமாள் 2 பேர் இருக்காங்க. அடுத்து முருகன் வள்ளி தெய்வானை, அப்புறம் வந்து தன்வந்திரி இன்னொரு ஃபினிஷ்ல, அப்புறம் வந்து குக்கே சுப்பிரமணியர், நெக்ஸ்ட் ரெங்கநாத பெருமாள். கீழே பார்த்தீங்கன்னா வந்து வெற்றிலை அம்மன் இப்போ ரொம்ப சின்ன சைஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து சங்கீத மும்மூர்த்திகள், அடுத்து காலசம்ஹார மூர்த்தியோட அந்த செட்டு. பின்னாடி வந்து மார்க்கண்டேயன், பின்னாடி வந்து யமதர்மன் இருக்காரு. இங்க வந்து நவநரசிம்மர் செட்டு. நெக்ஸ்ட் இங்க வந்து மும்மூர்த்திகள் செட்டு பார்த்தீங்கன்னா கிளேல இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா பிரம்மா, சிவன், விஷ்ணு, அந்த பக்கம் லக்ஷ்மி, பார்வதி அது மாதிரி வராங்க. இங்க பின்னாடியும் வந்து முருகர் வந்து இருக்காரு. அப்புறம் இங்க செட்டியார் பொம்மைங்க 2 சைஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா பர்பிள் கலர்ல வந்து புடவை கட்ட மாதிரி சரஸ்வதி நான் இங்கதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் பாக்குறேன். அண்ட் சரஸ்வதி, மயில் முருகன் ரொம்ப குட்டி சைஸ்லயும், சாரதாம்பாள் சின்ன சைஸா இருந்தாலும் முகம் அவ்வளவு லட்சணமா இருக்கு. இங்க வந்து ஐஞ்சுவை பெருமாள், பின்னாடி வந்து முருகர் வள்ளி தெய்வானை, இங்க கோபுரத்துல இருக்க மீனாட்சி, அப்புறம் குட்டி எங்களுக்கு ரொம்ப குட்டி இடம் தான் இருக்கு உங்களுக்காக குட்டி ராமர் செட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிருஷ்ணருக்கு ஏதோ சாப்பாடு போடுற மாதிரி பஞ்சபாண்டவர்கள் நினைக்கிறேன், ஒழுங்கா தரல. இங்கே வந்து மஞ்சள் சரடம்மன், இங்கே வந்து வெக்காளி அம்மன், அப்புறம் வந்து இங்கே காமாட்சி விளக்கு பூஜை செட்டு. நெக்ஸ்ட் இது வந்து காளிங்க நர்தனம் வந்து கிருஷ்ணர் ஆடி தான் பார்த்துருப்போம், விநாயகர் ஆடுற மாதிரி. அங்கே வந்து மாமாவோடது அவர் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. நெக்ஸ்ட் காமதேனுக்கு முன்னாடி இருக்க லக்ஷ்மி, அப்புறம் துர்கா லக்ஷ்மி, வந்து மீனாட்சி, காமாட்சி, விசாலாட்சி இவங்க வந்து இருக்காங்க. அடுத்து புத்து அம்மன். கீழே பார்த்தீங்கன்னா நவதுர்க்கை, அப்புறம் வந்து குபேரர் செட்டு, அப்புறம் 2 காமதேயர் 2 பக்கம் நிற்கிற மாதிரி, அப்புறம் ராமரும் அனுமனும் கட்டின்னு இருக்கிறது, அப்புறம் வந்து வராகி அம்மன். இங்கே பார்த்தீங்கன்னா ராமானுஜர் பெரியவர் எல்லாருமே இருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து மாப்பிள்ளை கிருஷ்ணரும் ஆண்டாலும் இருக்காங்க. இங்கேயும் வந்து 4 சித்தர்கள் மாதிரி இருக்காங்க. அடுத்து வரலட்சுமி ரொம்ப சின்ன சைஸ்ல. நெக்ஸ்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து பூரி ஜெகநாதர் சுபத்ரையோட வந்து வர செட்டு. நெக்ஸ்ட் வந்து இந்த மூலையில நம்ம இப்ப பாத்திரலாம். இங்க பாத்தீங்கன்னா ருக்மணியா ராதாவா அப்படின்னு யாருன்னே தெரியல. ஆனா வந்து அழகா தோல் மேல கை போட்டு ஆண்டாளான்னு தெரில, அழகா நிக்கிறாங்க. நெக்ஸ்ட் இங்க வந்து பெரியாழ்வாரை வந்து கிருஷ்ணர் வந்து கட்டின்னு இருக்க மாதிரி ஒரு சிலை. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய செட்ஸ் இருக்கு. ஒரு ரிசப்ஷன் செட்டு, அப்புறம் வந்து ஐஸ்வரேஸ்வரர். இந்த ஹனுமான் யாருன்னு எனக்கு எந்த கோயில் தெரில. நெக்ஸ்ட் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கற்பகாம்பாள் ரொம்ப குட்டி சைஸ்ல வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க பார்த்தீங்கன்னா வந்து அதே பொம்மைகள் தான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கபாலீஸ்வரர் கற்பகாம்பாள் நான் உங்களுக்கு அங்கேயே காமிச்சேன், நல்லா பெருசாவே இருக்கு. அடுத்து நம்ம அடுத்த செக்மெண்ட்ல பார்க்கலாம். இப்போ மேலே அந்த எண்டில் இருக்க பார்த்தீங்கன்னா திருவாரூர் கமலாம்பிகை. நெக்ஸ்ட் போன வருஷம் நான் வாங்கின நீலாயதாட்சி. பின்னாடி வந்து பஞ்சமுக ஆஞ்சநேயர் இருக்காரு, ஒழுங்கா அவங்களுக்கு தெரியல. அடுத்து வந்து கர்ப்ப ரக்ஷாம்பிகை. நெக்ஸ்ட் ஆடிப்புறம் அம்மன் அங்கே இருக்காங்க. அடுத்து மறுபடியும் வந்து ஒரு கமலாம்பிகை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோட்டானிக்கரை பகவதி அம்மன், அப்புறம் வந்து துளசி அம்மன், அப்புறம் வந்து மாரியம்மன் சமயபுரம் மாரியம்மன், ராஜேஸ்வரி, அப்புறம் வந்து முத்தங்கி சேவையில பெருமாள், அப்புறம் வந்து துவாரகா கிருஷ்ணர் இருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா காலதேவி இன்னும் 2 பீஸ் இருக்கு உங்கள்கிட்ட. அடுத்து அங்கே பெரிய மீனாட்சி திருக்கல்யாணம். இவர் பார்த்தீங்கன்னா வந்து இவர் வந்து நரசிம்மர் தான், ஆனால் வந்து மஞ்சள் பூசுற மாதிரி அக்ஷய திருதிக்கு மட்டும் அந்த மஞ்சள் எடுத்து அவங்க மாற்றுவாங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மஞ்சுநாதன்னு சொல்லி அந்த ஒரு சிவாலயம் அவரு. அப்புறம் வந்து ஆளிலையில விநாயகர் பார்த்த மாதிரி கிருஷ்ணர். அரக்காசம்மன் நான் போன வருஷம் பார்த்தேன், ஆனால் நான் வாங்கலை. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நாமக்கல் நரசிம்மர், நாமகிரி தாயார்.
அவங்க இருக்காங்க. இங்க வந்து இந்த வருஷம் வந்து எல்லாரும் வைக்க போற ஒரு நியூ அடிஷன் தான் ராம்லல்லா, அவருமே வந்து இருக்காரு. நெக்ஸ்ட் காமாட்சி இருக்காங்க. பின்னாடி பத்மநாப சுவாமி, இங்க பாத்தீங்கன்னா ராஜ மாதங்கி, இங்க வந்து முப்பெரும் தேவியர், இவர் வந்து கொடையோட வர விநாயகர், அங்க பாத்தீங்கன்னா வந்து பெரிய பாளையத்தம்மன், சிவ குடும்பம், ஐயப்பன், இவர் வந்து பெரிய கிருஷ்ணரும், இங்க பாத்தீங்கன்னா வந்து துல்ஜாப்பூர் பவானி அம்பாலும் வந்து இங்க இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா வந்து இந்த கலெக்ஷன்ஸ்ல இப்போதைக்கு இவங்கள்ட்ட அவைலபிள் இருக்கு. ஆனா இன்னுமே நிறைய கலெக்ஷன்ஸ் வருது. நீங்க பார்க்கணும்னா குரூப்போட, வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க், அப்புறம் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லா லிங்க்குமே நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அனிருத்தன் அண்ணாவை நீங்க காண்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க என்ன பொம்மை வேணும்னு சொல்லி நீங்க வந்து வாங்கிக்கலாம். அவங்கள்ட்ட எல்லா வகையான பொம்மைகளுமே வந்து அழகா நல்லா அவைலபிளா இருக்கு. ஸோ எல்லாரும் தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இனிமே நம்ம வந்து கொலு பிளாக்ஸ்ல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.